ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள், இந்த எலுமிச்சம் செடி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு 3 வருஷமாகவே இருக்குது. நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இதில் வந்து நமக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 2 காய் 3 காய் தான் கிடைக்கிது. அதிக ஈல்டு நமக்கு தரலை. ஏன் என்ன காரணம்னா, நம்ம தொட்டி வந்து சின்னதாக இருக்குது, பெரிய சைஸ் தொட்டி இல்லை. ஏன்னா வந்து மாடி வந்து ரொம்ப வெயிட் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன சைஸ்லேயே வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து இது வந்து நமக்கு ஈல்டே ரொம்ப தரலை. நான் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து நிலத்தில் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதான் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த சமயத்தில் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது இல்லையா? இப்போ நம்ம மாற்றி வச்சோம்னா நமக்கு சூப்பராக வந்து வேர் பிடிச்சி வந்துடும். இது வந்து திட்டத்தட்ட வந்து ஒரு 3 வருஷத்து செடி இது. நமக்கு ஈல்டு நமக்கு அப்படியே கொடுத்துருக்குது, பார்த்துருப்பீங்க. ஆனால் என்னன்னா ஒன்று ஒரு 2 நிறைய பூ பூக்குது, நிறைய பிஞ்சுகள் போடும். ஆனால் அதில் வந்து ஒரு 2, 3 காய் தான் ஒரு வருஷத்துக்கு. நல்லாவே இருந்தது, எனக்கு மனசே இல்லை எடுத்து கொடுக்குறதுக்கு. இருந்தாலும் சரி பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறது, இப்படியே வச்சுட்டு இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு ஈல்டு வராதுன்னு சொல்லிட்டு இது நான் வந்து ஒரு கவரில் போட்டு நல்லா கட்டி வச்சிட்டேன் பாருங்கள். நாளைக்கு நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு நிலத்தில் வச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த தொட்டி நமக்கு காலி ஆகிடுச்சு இல்லையா? இதில் வந்து நல்லா மண்கலவெல்லாம் நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ தக்காளி செடி வந்து அங்கங்கே நல்லா வளர்ந்து போயிருக்குது. தானாகவே நம்ம போடுற உரத்துலேருந்து அங்கங்கே வளர்ந்துருக்கு. அதெல்லாம் நான் மாற்றி வைக்க போகிறேன். தக்காளியை பொறுத்தவரைக்கும் நான் இது வரைக்கும் விதை போட்டு வச்சது கிடையாது. ஏன்னா நமக்கு அங்கங்கே வளர்ந்துருக்கும். அதுவே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் நாற்று. நான் அதுவே மாற்றி வச்சுருவேன். இப்போ நம்ம வந்து தக்காளிலாம் வந்து வளர்க்க ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து இந்த மார்கழி மாதம்லாம் தக்காளி வந்து நல்லா சூப்பராக நமக்கு வந்து நல்லா காய்கள் கொடுக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு 5 தொட்டியில் வந்து நம்ம தக்காளி செடி நட்டு வச்சுருக்குறோம். அது இப்போ தான் வந்து பூக்கள் நல்லா பூக்க ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து நம்ம வந்து எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் வந்து நம்ம உரம் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்தனால செடிகளுக்கெலாம் வந்து உரம் அந்தளவுக்கு கொடுக்க முடியல. இப்போ இன்னும் இப்போ திருப்பி இந்த ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி மழை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம உரம் கொடுத்துக்கலாம். இப்போ வாங்க, இன்னொரு தொட்டிலே வந்து தக்காளி செடி இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் காராமணி இருக்குது, அதுலேயே வந்து வளர்ந்துருக்கு ஒரு தக்காளி செடி, அதையும் எடுத்து நம்ம இதில் வச்சிடலாம். இது வந்து பெரிய தொட்டி தான் இது. இதில் வந்து நம்ம வந்து 2 தக்காளி செடி வந்து தாராளமாக வச்சு வளர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் மேலே வந்து நம்ம உரம் கொடுக்கணும், நல்லா மண் வந்து நல்லா போட்டு விடணும். இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு போட்டு விட்டுட்டோம். இன்னும் ஒரு வாரம்க்கு அப்புறம் நம்ம வந்து தொழு உரமோ இல்லைன்னா வந்து ஆட்டு எரு இல்லைன்னா மண்புழு உரம், ஏதாவது ஒரு உரம் நமக்கு கிடைக்கிறத வாங்கி நம்ம மேலே கொடுத்துக்கலாம். இந்த ஒரு 2 நாள் மழை நல்லா வந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து உரம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து மாடியில் செஞ்ச வேலைகள் வந்து தக்காளி செடியை வந்து நாற்று எடுத்து வச்சதும், அந்த எலுமிச்சை செடியை வந்து நான் அதை கவரில் மாற்றி வச்சுருக்கிறேன். அதை மாற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் பூக்களும் காய்கள் இருந்துச்சு, அதையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பாருங்கள், இந்த தக்காளி செடியை பாருங்கள், இது ரொம்ப அப்படி பெருசாக வளர்ந்துட்டே போகுது, அப்படியே சாஞ்சு போயிருக்குது. சின்ன தொட்டி தான் இது, தானாகவே வளர்ந்துச்சு. சரி நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நம்ம இதையும் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பாருங்கள், சின்னதாக ஒரு கட்டு போட்டு அழகாக அதையும் கட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் மேலே வந்து நம்ம மண் போட்டுக்கலாம். இது வந்து சின்ன தொட்டியாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்மக்கிட்ட தொட்டி இல்லாததுனால நான் இதிலே விட்டு வைக்கிறேன் இந்த வாட்டி. அதுக்கப்புறம் நம்ம தொட்டி வந்து நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த கொத்தவரங்காய் செடி எல்லாமே அப்படியே வீணாகிற மாதிரி இருக்குது. நமக்கு அந்த வீணானதுக்கப்புறம் அந்த செடியை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம வேறு எதனா வந்து செடி நட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 3 செடியை வந்து நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சிடும். தக்காளி செடியை மாற்றி வச்சதை பார்த்துருப்பீங்க. என் தோட்டத்தில் இப்போதைக்கு தக்காளி செடியெல்லாம் சூப்பராக வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து அறுவடை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி தான் வந்து கொத்தவரங்காய் செடி. அந்தளவுக்கு ஈல்டு இல்லை, செடியை வந்து அதில் பயிற்சி இல்லாமல் இருக்குது. நம்ம இதை வந்து ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம இதையும் பிடுங்கிட்டு நம்ம வந்து இது மண்கலவை வந்து புது மண்கலவை தான், நம்ம இதில் வந்து செடி எதனா இருந்தால் வச்சுக்கலாம். இப்போ நிறையா செடி வந்து அங்கங்கே எனக்கு வளர்ந்து போயிருக்குது. அதை நான் மாற்றி வைக்கும் வீடியோ போடுறேன். அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.